வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக குவிக்காக டேஸ்ட்டாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க தொக்கு. எண்ணெய் சூடானதும் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 5, ஏலக்காய் 2, இதெல்லாமே நல்லா பொரியட்டும். அடுத்து இது கூட சின்ன வெங்காயம் 200 கிராம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் தொக்கு பண்ணும்போது தக்காளி அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட தண்ணி 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. மசாலா வேகிறதுக்காக சேர்த்துக்கலாம். இதை 3 நிமிஷம் குறைவான தீயில வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மசாலாவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து இது கூட 1 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சிக்கனை மசாலா கூட 2 நிமிஷத்துக்கிட்ட மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியே போதுங்க. இந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது கூட புதினா தழை கொஞ்சம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சிடலாம். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. இது ஈஸியாகவும் பண்ணிடலாம், குவிக்காகவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.